எல்லாருக்கும் வணக்கம். தோல்வின்னு சொன்னாலே நாம கொஞ்சம் பயந்துடுவோம் இல்லையா? ஆனா உண்மையில அது ஒரு முடிவே கிடையாது, அது ஒரு புது ஆரம்பம். இன்னைக்கு நாம தோல்வியை ஒரு தடையா பார்க்காம நம்மளோட வெற்றிக்கான ஒரு சூப்பரான வழிகாட்டியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியும் ஒரு துப்பறியும் கதை மாதிரி தான். எங்க தப்பு நடந்தது, எதை சரி செய்யணும்னு அதுக்குள்ளேயே நிறைய க்ளூஸ் ஒளிஞ்சிருக்கும். நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த துப்புக்களை கண்டுபிடிக்க ரெடியா? சரி, நம்ம இன்வெஸ்டிகேஷனோட முதல் ஸ்டெப் இதுதான். ஒரு டிடெக்டிவ் எப்படி கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்ததும் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு என்ன நடந்ததுங்கிற உண்மையை மட்டும் சேகரிப்பாரோ அதையே தான் நாமளும் இப்போ செய்ய போறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, உணர்ச்சிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மைகளை மட்டும் பேப்பர்ல எழுதணும். ரொம்ப சிம்பிள். என்ன ஃபெயில் ஆச்சு, எப்போ நடந்தது, நாம என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனா நிஜத்துல என்ன நடந்தது, இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதினாலே நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைச்சிடும். அடுத்ததா நடந்த எல்லாத்தையும் ஒரு டைம்லைன்ல வரிசைப்படுத்தணும். இது ஒரு படத்தோட காட்சிகளை வரிசையா பாக்குற மாதிரி. அப்போதான் எந்த நிகழ்வு அடுத்த நிகழ்வுக்கு காரணமா இருந்துச்சுன்னு நம்மால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எங்க இருந்துச்சுன்னு அப்போதான் கண்டுபிடிக்க முடியும். இப்பதான் நம்ம கேஸோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். இந்த தோல்விக்கு காரணம் நம்ம கண்ட்ரோல்ல இருந்த உள்காரணிகளா இல்ல நம்ம கண்ட்ரோலையும் தாண்டி வெளியில நடந்த விஷயங்களா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்மளோட அடுத்த வெற்றிக்கான சாவியே இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம பக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம். நம்ம கண்ட்ரோல்ல இருந்த விஷயங்கள், நாம எடுத்த முடிவுகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இங்க தான் நாம செஞ்ச தப்புகள், அதை விட முக்கியமா நாம எப்படி நம்மளையே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிற வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும். நம்ம லீடர்ஷிப் எப்படி இருந்துச்சு, நம்ம டீமோட பர்ஃபார்மன்ஸ், நம்ம கையில இருந்த ரிசோர்ஸஸ் சரியா யூஸ் பண்ணோமா, இது எல்லாமே நம்ம கையில இருந்த விஷயங்கள் தானே. இதுல எங்க சறுக்குச்சு, இந்த ஒவ்வொரு ஏரியாவும் தோல்விக்கு எப்படி காரணமா இருந்துச்சுன்னு யோசிக்கிறது தான் உண்மையான சுய பரிசோதனை. சரி, உள் விசாரணை முடிஞ்சது. இப்போ வெளியில என்ன நடந்துச்சுன்னோ ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல டிடெக்டிவ் அந்த சம்பவம் நடந்த சூழலையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்ல திடீர்னு வந்த மாற்றம், இல்ல நம்ம காம்படிட்டர்ஸ் செஞ்ச வேலைகள், இல்லனா பொருளாதார சூழல் மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் நம்மளோட ப்ராஜெக்டை ரொம்பவே பாதிக்கலாம். இந்த மாதிரி வெளிப்புற தாக்கங்களையும் நம்மளோட உள் தவறுகளையும் பிரிச்சு பார்க்கறது ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. மேலோட்டமா பார்க்காம பிரச்சனையோட உண்மையான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதாவது அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தோண்டி எடுக்க போறோம். இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுதான் 5 வைஸ் டெக்னிக். ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அது ஏன் நடந்துச்சு, ஏன்னு 5 தடவை தொடர்ந்து கேள்வி கேட்டா போதும், அந்த பிரச்சனையோட ஆணிவேரையே நம்மளால பிடிச்சிட முடியும். சில சமயம் பாருங்க, பதில் நம்மகிட்டயே இருக்காது. நம்ம கூட வேலை பார்க்கறவங்க, கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ், அவங்க கிட்ட தான் அந்த புதிரோட விடுபட்ட துண்டு இருக்கும். அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே போதும், மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ஷார்ட்கட்டா இருக்கும். சரி, நடந்தது நடந்துருச்சு, அதுலேருந்து பாடமும் கத்துக்கிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம். இத வச்சு எதிர்காலத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி உருவாக்க போறோம், நம்ம கத்துக்கிட்டதை எப்படி செயலா மாத்த போறோம், அதுதான் இப்போ முக்கியம். இந்த கேள்விகளை நம்ம நமக்குள்ள கேட்டுக்கணும். என்ன வித்தியாசமா பண்ணிருக்கலாம், ஆரம்பத்திலே வந்த வார்னிங் சைன்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? இந்த மாதிரி கேள்விகள் தான் நாம சேகரிச்ச தகவல்களை அடுத்த முறை யூஸ் பண்ணக்கூடிய அறிவா மாத்தோம். ஒரு பிளான்னா சும்மா யோசிக்கிறது மட்டும் கிடையாது. அதுல என்ன செய்யணும், யாரு செய்யணும், அதுக்கு முன்னுரிமை என்ன, எப்போ முடிக்கணும்னு தெளிவா இருக்கணும். அப்பதான் அது ஒரு உண்மையான ஆக்ஷன் பிளான். இந்த அட்டவணை தான் நம்ம கத்துக்கிட்ட பாடங்களை ஒரு வெற்றிகரமான திட்டமா மாத்தப் போகுது. சோ மொத்தத்துல விஷயம் என்னன்னா, தோல்விக்கு காரணம் நம்ம உள்ள இருந்ததா இருக்கட்டும் இல்ல வெளியில இருந்ததா இருக்கட்டும், இந்த ஃப்ரேம் ஒர்க் அதிலிருந்து ஒரு தெளிவை பெற்று அடுத்த ஸ்டெப்பை இன்னும் வலுவா எடுத்து வைக்க ஒரு சூப்பரான வழியை காட்டும். உங்களோட கடைசி தோல்வி உங்க கதையோட ஒரு அத்தியாயம், அவ்வளவுதான். அது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அதிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு உங்க கதையோட அடுத்த வெற்றிகரமான அத்தியாயத்தை நீங்க எழுத ரெடியா? பதில் உங்க கையில தான் இருக்கு.